அவளுக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாத வீட்டு உள்ள உக்காந்து இருக்கிறா. அதை சொல்லி கொடுக்கத்தாமா இங்க வந்துக்கிறேன் நானு. அந்த வாயில்லாத பூச்சி உங்ககிட்ட எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பேசுறவங்க வாயில்லாத பூச்சிங்க உக்காந்து இருக்குது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் நான் என்னோட மாமியாரை வந்து கீழே இறக்கி பேசல. ஆனா நீங்க ஒரு 50 ரூபாய் நெயில் பாலிஷ்க்கு அவங்கள அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஒரு பாக்ஸே ஆர்டர் பண்றாங்கம்மா. ஏன்னா 600 ரூபாய் 300 ரூபான்னு எடுத்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதுதான் கேக்குறேன். ஒரு 600 ரூபாய் 300 ரூபாய் என்ன போட்டு கட்ட போறீங்க? அந்த காசு எப்படி வருது? அவ வேலைக்கு போட்டுல வீட்டுல உட்கார்றா. அப்போ வேலைக்கு போய் தனியா இண்டிபெண்டன்ட் உமன் என்ன வேணா செலவு பண்ணலாம். தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாதா? என்ன பேசுறீங்க? மாமியாருங்க சொல்லி கொடுக்கறது தப்பா? உங்களோட பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. உங்களோட மருமகளை வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவ யாரு? எங்களை நம்பித்தானே வந்தா. அப்ப அவ எங்க வீட்டு மருமக இல்லையா? அவளுக்கு வேற செப்பரேட்டா சொல்லணும், பையனுக்கு வேற செப்பரேட்டா வேற சொல்லணுமா?